பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால் அவருடைய கிருபை எண்ணி துதிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்வோம். தேவன் நம்மோடு இருந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால் இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்படுற தெய்வ சத்தியம் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக பதியட்டும். அந்த வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பலனை அளிக்கக்கூடியதாக மாறட்டும். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் ஜீவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜீவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதனால கூட பிரியமானவர்களே, நாம் தேவனை என்ன பண்ணணுமா? அதிகமாக அன்பு கூற வேண்டுமாம். தேவனிடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவனை அதிகமாய் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எதற்காக அப்படி தேவனிடத்துல நாம் அன்பு செலுத்தினோம் என்று சொன்னால் மாத்திரமே தேவன் நம்மை அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்துல அன்பு கூறுகிற தேவ ஜனங்களை கர்த்தர் அறிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறபடினாலே தேவனிடத்துல நாம் அதிகமாக அன்பு செலுத்துவோம். தேவனிடத்துல நாம் அன்பு கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனில அன்பு கூறுகிற எவனுமாக இருந்தாலும் அவனை தேவன் அறிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து அவனை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளும் சகாயங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். ஆகையினால கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்ம சார்ந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரியிடத்தில் கிடையாது. நம்ம எதற்காக போறோம்? தேவனை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை தேடுவதற்காக, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆகையினால நாம் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுதெல்லாம் உண்மையாக தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாக தேவனிடத்துல நாம் சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறபடினாலே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அவரை தேவனிடத்துல அதிகமாய் நேசியுங்கள். இந்த வேளையில கூட தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தேவனிடத்துல அதிகமாக அன்பு செலுத்தினான். தேவனிடத்துல என்ன பண்ணான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உறவாடக்கூடியவனாக, தேவனை பற்றி கொள்ளக்கூடியவனாக, கர்த்தரை துதிக்கக்கூடியவனாக இருந்தான். நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த தேவ மனுஷன் என்ன பண்றாருன்னா, தேவனிடத்துல அதிகமாக அன்பு கூர்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் காட்டுல இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். எப்பொழுதெல்லாம் அவரு தனக்கு தனிமையான நேரங்கள் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆகையினால தன் காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அறிந்து கொண்டு தேவன் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். காட்டுல அவன் என்ன பண்ணிட்டு இருந்த ஆடுகளை மாத்திரம் மேய்த்து கொண்டு இல்லைங்க, அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அது தேவன் எப்படியாக எனக்கு ஒரு மேய்ப்பராக இருப்பார், எப்படியாக கர்த்தரினுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், எப்படியாக என்னுடைய குறைவின் மத்தியில தேவன் குறைவை மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவனாக, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவனாக, கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருந்தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் தேவன் இந்த தாவீதை அறிந்து கொண்டார். தாவீதுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் தான் என்ன பண்ணான்னு சொன்னா அரசனாக மாறினான். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டத்துல நீங்க இருந்தாலும், நீங்க இருக்கிற இடங்களை கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், உங்களுக்கு மேன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகையினால தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால இந்த தாவீதை போல ஆண்டவரே என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவன் காட்டுல இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, ராஜாவாக மாறப்பட்ட பொழுது கூட அவன் என்ன பண்றான் சொன்னா கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் விசாரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்தது நிமித்தமாகத்தான் தாவீதை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதித்தார். தாவீதுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தது. அந்த குறைவுகளின் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா குறைவுகள் எல்லாவற்றையுமே மாற்றி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தாருங்க. இந்த தாவீதை போல நான் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக, தேவனால அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறும்படியாய் தகப்பனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க உங்களுடைய
நேரங்களை அதிகப்படுத்தி தேவனோடு பழகி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நன்மையை செய்வார் என்று சொல்லி மாத்திரம் தேவனை தேடாதீங்க. அவர் என் வாழ்க்கையில நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் கர்த்தரை துதிப்பது என்னுடைய கடமை, கர்த்தரை ஆராதிப்பது என்னுடைய கடமை, கர்த்தரை மேன்மைப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை என்று சொல்லி அறிந்து நீங்க அப்படி செயல்படும் பொழுது சகலமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் சொன்னா நன்மைக்கு ஏதுவாக நடக்குமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரை துதிப்பதை விடாதீங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதை விடாதீங்க. தேவனோடு நெருங்கி 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 தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரங்களாக நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவனை துதிக்கிறவனை தான் தேவனை அறிந்து கொள்வார். இந்த தாவீது காட்டுல இருந்த அவனை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்த பொழுது அவன் வீட்டில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் பார்த்து, இவனா ஆண்டவரே, இவனா நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், இவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தேவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல இருந்த மனிதனை அழைத்து கொண்டு வரும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா உதவி செய்தார். இந்த வேளையில கூட நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மேன்மை தேடி வரும். எங்க இருந்தாலும் நீங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இந்த தாவீது தேவனை இடத்துல அன்பு கூர்ந்தது நிமித்தமாகத்தான் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தாவீதை தேடி வந்தது. அதே போல நீங்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேடி வரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இந்த மனுஷன் அசட்ட பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் அற்பமா எண்ணப்பட்டவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா தேவனை தேடுவதை ஒரு நாள் விடவே இல்லை. ஆகையினால நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து நான் தேவனை தேட மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், அவ்வளவுதான், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே இல்லை என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க. அன்பு கூர்ந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து உங்களை என்ன பண்ணுவாருன்னா மேன்மைப்படுத்துவார். இந்த தாவீதை போல கர்த்தாவே எனக்கு ஒரு பலனையும் கிருபையும் தாரும் ஆண்டவரே. அப்பா என் வாய் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சும்மா இருக்காதபடிக்கு தாவீது சொல்வது போல என் உதடுகளை திறந்தருளுங்க, அப்பொழுது நான் உமது புகழை அறிவிப்பேன். சில மௌனமாய் இருந்தோம் சொன்னா கர்த்தரை துதிக்க மாட்டோம். வசனம் சொல்கிறது போல மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்களாம். ஆகையினால நாம் யார் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். ஆகையினால கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லாவித இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை மீட்டுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகையினால தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் தாவீதை போல 7 வேளையும் கர்த்தரை துதிக்கக்கூடியவனாக இருந்தான். தானியேல் அதே போலதான் 3 வேளையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். அதே போல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற சமயங்களில ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் நான் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்பேற்பட்ட அன்பின் ஆவியை ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க தேவனை தேடினீங்கன்னு சொன்னா உங்களை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், உங்களுடைய பின் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதை கேட்டாலும் தேவன் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்க மீது யாராச்சும் ஒருவர் அதிகமாக அன்பு கூர்ந்தாங்க என்று சொன்னால் அவங்க கேட்பதை நீங்க ஒரு நாள் மறுக்காம என்ன பண்ண மாட்டீங்க, கொடுப்பீங்க. அதே போலத்தான் நம்முடைய தேவன் அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா நன்மையை கொடுக்காம விடவே மாட்டாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நீங்க அப்படி உண்மையாய் நடந்து அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உங்களை தொடரும், ஆசீர்வாதம் உங்களை தொடரும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க. காலை பொழுதுல எழுந்து கர்த்தரை துதியுங்கள், காலை பொழுதுல எழுந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்க. ஏன் சொன்னா அப்படி அன்பு கூறும் பொழுது அவர் அதிகாலையில தேடுகிறவனை கர்த்தர் கண்டடைவாராம். அதிகாலையில நீங்க தேடும் பொழுது நீங்க தேவனை கண்டடைய முடியும். தேவனை கண்டடைந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு என்னது தேவையோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகையினால பிரியமானவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. நான் அன்பு கூர்ந்து கொண்டே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் உதட்டு அளவில் அப்படி சொல்லாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து உகந்த ஒரு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும் பொழுது தேவன் அதை பார்ப்பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னது போல அப்படி நீங்க அன்பு கூறும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பின் சந்ததிகளை தொடரும். நம்ம வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ
1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்து அவருடைய வழிகளையும் அவருடைய நியமங்களையும் கைக்கொண்டு நடக்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் பெற்றோர்களாகிய நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அது உங்க பின் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறும். எங்க அம்மா தான் தேவனை தேடுறாங்க, எங்க அப்பா தான் தேவனை தேடுறாங்க, நான் இப்படியே இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும் சொல்லிட்டு பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படி இருந்து விடக்கூடாது. தேவனை தேடக்கூடியவர்களாக நீங்க இருக்கும் பொழுது ஒரு இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால தேவனுடைய சகாயத்தை நாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் குறைவு இருக்காது. ஒருபோதும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா குறைவிலோடு காணப்பட மாட்டீங்க. ஆகையினால தான் தேவனிடத்துல இரக்கம் வேணுமா, தேவனிடத்துல சகாயம் வேணுமா, அவரிடத்துல அன்பு கூறுங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. அப்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஒரு சந்ததியை மாத்திரம் தேவன் சொல்லவில்லை, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தலைமுறைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருங்க. கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வேதனை வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனை என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அன்பு கூர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்க நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அவரிடத்துல அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எல்லாமே நன்மையாக முடியுங்க. நீங்க ஒரு இடத்துல போறீங்கன்னு சொன்னா எல்லாமே சக்சஸா நடக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களோட தேவன் இருப்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். நாம் வாசிப்போம் ரோமரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது யாருக்கு? தேவனுடையத்துல அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக நீங்க தேவ பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல, அவரிடத்துல அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீங்கல்ல, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆகையினால நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தின்படியாக விசுவாசத்தோட தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்ன எல்லாமே நன்மையாக முடியுங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது சொல்வது போல உங்களுக்காக எல்லாவற்றையுமே நேற்றின் கிரமமாய் கர்த்தர் செய்து கொடுத்து தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. இவங்க செய்யற காரியம் எல்லாம் ஒவ்வொன்றுமே சக்சஸா முடியுதே, ஏன் எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற என்பதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், எனக்கு வேண்டியது அவர் செய்வார் என்று சொல்லி நீங்க அறிந்து கொண்டு இப்பொழுது துதிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவனை துதிப்பது, இப்பொழுது ஜெபிப்பதை பார்க்கிலும் அதிகமாக ஜெபிப்பது, இப்பொழுது ஆராதிப்பதை பார்க்கிலும் அதிகமாக தேவனை ஆராதிப்பது, துதிப்பது, இப்பொழுது பிறருக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதை பார்க்கிலும் அதிகமாக தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அதிசயங்களும் தேவனுடைய கிருபைகளையும் எடுத்து சொல்லி கர்த்தரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குங்க. எது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது நன்மைக்கே, உங்களுடைய வாழ்க்கையில் அது எனக்கு நன்மையாகத்தான் முடியும் என்று சொல்லி நீங்க செய்யற காரியங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால தேவனுடைய ஜனங்களே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனால அறியப்பட்டு இருப்பார்களா? தாவீதை தேவன் அறிந்து கொண்டார். எதனால? அவன் தேவனை துதித்து கொண்டிருந்ததுனால, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருந்ததுனால. இந்த வேளையில கூட சபையில எத்தனையோ பேர் வரலாம், எத்தனையோ பேர் தேவனை துதிக்கலாம். உண்மையாக நீங்க அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் அங்க இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாக சாட்சியுள்ள நபராக கர்த்தர் ஏற்படுத்துவது நிச்சயம். ஆகையினால நான் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுவேன், நான் அதிகமாக கர்த்தரை தேடுவேன், அதிகமாக வேதத்தை வாசிப்பேன், அதிகமாக தேவ சமூகத்தை நாடுவேன் என்று சொல்லி, அதிகமாக ஊழியங்களில் பங்கு பெறுவேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவ கிருபை உங்களை தொடரும். தேவன் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பது நிச்சயமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவரை ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க அசட்டையாக போதும் இப்பதான் நான் தேவனை தேடினேன், இப்பதான் நான் என்ன பண்ண ஜோம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி இராதபடிக்கு இன்னும் நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம்
தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனத்தில் அன்பு கூறுங்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க தேவனால அறியப்பட்டிருக்கணுமா? தாவீதை போல ஒரு சாட்சி உங்களுக்கு உண்டாக வேண்டுமா? தாவீது சொல்வது போல என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொன்னது போல தேவனத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில கூட கேட்ட தேவ சத்தியத்தின்படியாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக, தேவனிடத்தில் அதிகமாக ஆண்டவரே அப்பா தகப்பனை கிட்டி சேரும்படியாக, கிருபாசன தண்டலை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆண்டவரே நீ தாமே ஆண்டவரே அப்பா தேவ அன்பை அதிகமாக ஆண்டவரே அப்பா பொழிந்தருள போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆவியான தேவன் தாமே ஆண்டவரே நீர் பலப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.